மேடம் வேலையை விட்டு அனுப்ப போறாங்க. இதோ டெர்மினேஷன் ஆர்டர் கூட ரெடி பண்ணியாச்சு. அப்பா ஆதி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணதுனால என் மேல கண்டிப்பா கோவமா இருப்பாங்க. அப்படின்னா என்ன மட்டும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டியது தானே? ஏன் மகிழினி அனுப்புறேன்னு சொல்றாங்க? மகிழினி அனுப்பாதீங்கன்னு மேடம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாகணும். என்ன ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. மேடம் கிட்ட உன் பிளான் எல்லாம் வேலைக்கு ஆகாது. வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க, அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே மேடம். வாங்க போலாம். ஏன் நம்மள மட்டும் வெளியே அனுப்பிட்டாங்க? மதியம் மட்டும் கூப்பிட்டு பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். மதி, உங்க அப்பா தான் உன் மேல நம்பிக்கை இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தின மாதிரி பேசினாரே, அதுக்கப்புறமும் நீ ஆதி கூட இப்படி வெளியில போனா என்ன அர்த்தம்? அதுவும் பைக்ல. இப்போ உன்னோட அப்பா தப்பா நினைக்க மாட்டாரா? தப்பாதான் மேடம் நினைப்பாரு. ஏன்னா எங்க அப்பாக்கு என்னைக்குமே என் மேல நம்பிக்கை இருந்தது கிடையாது. அதுக்கு காரணம் எங்க அக்கா வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணதுதான். ஆனா நீங்க உங்க மகனை நம்புறீங்களா மேடம்? நான் இப்படி கேட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க மேடம். என் மனசுல பட்டதுதான் கேட்டேன். எங்க அப்பா என்ன நம்பாம உங்க வீட்டுல வந்து சத்தம் போட்டது அவரோட தப்புதான். இப்ப நீங்களும் அதே தப்ப பண்றீங்களே. நீ அதிகமா பேசிட்டு இருக்க மதி. தூய்மையான அழுக்கில்லாத எங்களோட நட்புல கரிய பூசும்போது அதிகமா பேச வேண்டியது வருது மேடம். இங்க பாரு மதி, நான் ஒண்ணு என் பையனை நம்பாமல்லாம் கேக்கல. நீ இவன் கூட தனியா போறதெல்லாம் நல்லதில்ல, அதுக்காக தான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான் மேடம். ரெண்டும் ஒண்ணா? அப்படின்னா மறுபடியும் உன் அப்பா எங்கேயாச்சும் பாத்துட்டு என் கூட வந்து சண்டை போட்டா நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவியா? உங்க அப்பா நீ சொன்னா நம்புவாரா? நம்ப மாட்டாரு மேடம். மாட்டாருல்ல, அதனாலதான் சொல்றேன். என் பையனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல என் பையன் மேல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நீயும் மகிழினியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர வேண்டாம். ஓகே மேடம், நீங்க என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மகிழினி எதுக்கு மேடம் வர வேண்டாம்னு சொல்றீங்க? இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. ப்ளீஸ் மேடம், நான் வேணா வெளியே போறேன். அவளை அனுப்பாதீங்க. சரி, நீயே வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எதுக்கு நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏன்னா உங்க மகன் மாதிரியே மகிழ்னியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மேடம். ஓ அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, நாங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, அவங்கள வேலையை விட்டு அனுப்பாதீங்கம்மா. சாரி ஆதி, நான் சரியான காரணம் இல்லாம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. அப்படின்னா அமைதியா இரு, புரியுதா? என்ன ஒட்டு கேக்குறீங்களா? பேட் மேனஸ். உள்ள மீனாட்சி மேடம் இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்காத. அப்படியா? மீனாட்சி மேடம் வந்திருக்காங்களா? அப்ப முதல் அடே அவங்களுக்கு தான். எஸ்கியூஸ் மீ மேடம். என்னப்பா? மேடம்,
நீங்க பெரியவங்க, ரொம்ப ராசியானவங்க. அ, அ, முதல் லட்டு எடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். எதுக்குப்பா லட்டு கொடுக்கற? என்ன விசேஷம்? என்ன மதி, மேடம் கிட்ட சொல்ல. அட போ மதி. மேடம், எனக்கும் மதிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு தான் லட்டு கொடுக்கறேன். எடுத்துங்க மேடம். அப்படியா மதி? உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ம் ஆமா மேடம். எடுத்துங்க மேடம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். ஆதி சார், லட்டு. கங்க்ராட்ஸ். அப்படின்னா மதியால ஆதிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ அப்பா தான் மதிய தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. மதி, நீ லட்டு எடுத்துக்கோ. ஓ, மேடம் இருக்காங்கன்னு பாக்குறியா? சரி, உனக்கு அப்புறமா நான் ஸ்பெஷல் லட்டு கொண்டு வரேன். எடுத்துக்கோ மதி. ஐயோ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நான் வரேன். அம்மா, இப்போவாது புரியுதாம்மா? இவருதான் மதிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. அவரு படிச்சிருந்தும் மதிக்காக தான் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புரியுது ஆதி. கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணோட மனச சங்கடப்படுத்தணும்னு நான் நினைக்கல. அதனால கல்யாணம் வரைக்கும் மதி இங்கே வேலை பார்க்கட்டும். அப்போ மகிழினி மேடம்? நீ உன்னை விட உன் ஃப்ரெண்டு மேலதான் அக்கறையா இருக்க. சரி, அவளையும் வேலையை விட்டு அனுப்பல. அவ இங்கே வேலை பார்க்கட்டும். தேங்க்யூ மேடம். சரி, நீ போ. தேங்க்யூ மேடம். லட்டு கொடுத்தானா? ஒட்டு கேக்குறவங்களுக்கு லட்டு ஒரு கேடான்னு கொடுக்காம போயிருப்பான். அவங்க 2 பேரையும் நான் வேலையை விட்டு அனுப்பல. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்மா. அவங்கள அனுப்பியிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. என்ன ஆச்சு? வாங்க உள்ள போலாம். மேடம், வாங்க. மாதவன், சொல்லுங்க மேடம். அவங்க 2 பேரையும் இப்போதைக்கு அனுப்ப வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு இங்கே வேலை பார்க்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். சரிங்க மேடம். அந்த லெட்டர் கொடுங்க. இந்தாங்க மேடம்.